ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ 7th ஓல்டு புக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம திருக்குறள்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 2 அதிகாரம், பெரியாரை துணைக்கோடல் 1, 2வது வந்து பொருள் செயல் வகை. ஸோ 2மே முக்கியமான ஏரியா தான், கேள்வி அடிக்கடி வந்தது தான். ஸோ இப்போ பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா என்ன? நல்ல வழியில் செலுத்துகிற பேரறிவு உடையாரை துணையாக கொண்டு நடக்க வேண்டும், அவ்வளோதான். அப்போ நல்ல வழி, நன்னெறி செலுத்தும் பேரறிவு உடையோர் அப்படின்னா பெரியாரை துணையாக கொள்ளுதல், அதுதான் பெரியார் துணைக்கோடல், பெரியாரை துணைக்கோடல். ஸோ ஃபர்ஸ்ட் குறள், அறனறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அப்போ அறனறிந்து, அறநெறியை அறிந்து, மூத்த அறிவுடையோர், அறிவில் தெளிர்ந்த முதிர்ச்சியுடையோர், கேண்மை அப்படின்னா நட்பு, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல், ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராக. அப்போ அறனறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அப்போ அறனறிந்து, அறநெறியை அறிந்து, மூத்த அறிவுடையோர், அறிவில் தெரிந்த முதிர்ச்சியுடையோர், கேண்மை நட்பு, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல், ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராக. அப்படியே பாருங்க, மூத்தனா முதிர்ந்த, கேண்மைனா நட்பு, தேர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து. இங்கே வருதுல திறனறிந்து தேர்ந்து கொள்ளல், அப்போ ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராக. அதான் இப்போ அறனறிந்து அப்படின்னா அறத்தை அறிந்து, திறனறிந்துனா திறனை அறிந்து. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை இங்கே வருதுல ஐ, அதை இங்கே மறைஞ்சு வருது. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை. தேர்ந்து கொள்ளல், அப்போ வினையச்சம், தேர்ந்து வந்தான், தேர்ந்து சென்றான், அப்படி அப்படி வருது. பின்னாடி ஒரு வினை வருதுல, அப்போ வினையச்சம். கொள்ளல் அப்படிங்கிறது அல்ஈற்று வியங்கோல் வினைமுற்று. அடுத்து உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனிமேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடைய போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். ஸோ இப்போ இருக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையையும் நீக்கி இனிமேல் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதையும் முன்னதாகவே காக்கும் தன்மையுடைய, அந்த இதுவும் வராத மாதிரி முன்னாடியே நம்மளை வந்து காப்பாற்றுற தன்மையுடையவரை வந்து போற்றி நம்ம வந்து நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நோய் அப்படிங்கிறது இங்கே துன்பம் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. உற்ற நோய் அப்படின்னு வருதுல, அந்த உற்ற நோய் அப்படின்னா இங்கே நோய்ங்கிறது துன்பம் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. உறாமை அப்படின்னா துன்பம் வராமல். பெற்றியார் அப்படின்னா பெருமையுடையார்னு அர்த்தம். இப்போ பே வருதா, இதை வச்சுக்கோங்க. பெற்றியார் அப்படின்னா பெருமையுடையார். உற்ற நோய் அப்படின்னா பின்னாடி ஒரு பெயர், அப்போ பெயர் அச்சம். உரா அமை அப்படிங்கிறது செய்யுள் செயல் விடை, பெற்றியார் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். ஓகேவா? ஸோ அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அப்போ அறிவறிந்த பெரியோரை போற்றி உருவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேர்கள் எல்லாம் அரிய பேராகும். ஓகேவா? இப்போ அரியவற்றுள் எல்லாம் அரிதே, அதே அரிய பேர்களுள் எல்லாம் அரிய பேராகும். எது அப்படின்னா பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அப்போ பெரியாரை போற்றி தமரா கொள்ளல் அப்படின்னா உறவினராக ஏற்றுக்கொள்ளுதலே. அப்போ அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக ஏற்றுக்கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேர்களெல்லாம் அரிய பேராகும். பேணி அப்படின்னா போற்றுறது, பேன்றது அப்படின்னா போற்றுறது. தமர் அப்படிங்கிறது உறவினர், தமர் அப்படின்னா உறவினர். ஸோ அந்த அமர், தமர், சமர் இது 3 எங்கே வர்றப்ப எங்கெங்கெல்லாம் வருதோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. கொள்ளல் அப்படிங்கிறது தொழில் பெயர். ஓகேவா? ஸோ அடுத்து தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. அப்போ வன்மையுள் எல்லாம் தலை அப்படின்னா வன்மைனா வலிமை, அப்போ வலிமைகளுள் எல்லாம் தலை, அப்போ வலிமைகளுள் எல்லாம் சிறந்தது எது? தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராக ஏற்று நடத்தலை. அப்போ தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராக ஏற்று நடத்துதா வலிமைகளுள் எல்லாம் சிறந்ததான். ஸோ என்னை காட்டிலும், இப்போ நான் இருக்கேன், இப்போ என்னை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராக நான் ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்றபடி கேட்டு நடக்கணும். ஸோ அதுதான் வலிமைகளுள் எல்லாம் சிறந்ததாம். இப்போ வன்மை அப்படின்னா வலிமை, ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்தல் அர்த்தம், தலை அப்படின்னா சிறப்பு. இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ ஒழுகுதல் தொழில் பெயர், வன்மை பண்பு பெயர், மை விகுதி வருது, மை. ஓகேவா? ஸோ அடுத்து சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள். அவ்வளோதான். இப்போ சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார் அப்படின்னு அர்த்தம். இப்போ தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். அப்போ தக்க வழிகளை, ஸோ கரெக்டான இதுதான்ப்பா கரெக்டான சொல்யூஷன், இதுதான் கரெக்டான பாத், இதுதான் கரெக்டான வழி அப்படின்னு ஆராய்ஞ்சு கூறுற அறிஞர்களை தான் உலகமே கண்ணாக கொண்டு நடக்குது. அப்போ மன்னனும் அத்தகையோரை, அந்த மாதிரி சொல்றவங்களை, அந்த மாதிரியான அறிஞர்களை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார், சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளுதல். சூழ்வார் வினையாளனையும் பெயர். இங்கே பட்டம் முறையில் அவ்வளோதான். ஸோ அடுத்து தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் கிடையாது. அவ்வளோதான். இப்போ அறிவில் சிறந்த பெரியோரை அவர் சொல்கிறபடி கேட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கிறேன், அந்த மாதிரி நடந்துக்கிட்டப்ப பகைவர் நமக்கு செய்கிற தீங்கு வந்து எதுவுமே கிடையாது, ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர் அர்த்தம். தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர். செற்றார்னா பகைவர். இல் அப்படின்னா இல்லை.
இல்லை அப்படின்னா இல்லை, அது பிரச்சனை இல்லை. அப்போ செற்றார் அப்படிங்கிறது பகைவர், தக்கார் செற்றார் வினையாளனையும் பெயர். அடுத்து இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். தீயனவற்ற கண்டால் இடித்து திரித்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் மன வலிமையுடையவர். கெடுக்கும் வலிமையுடையவர் எவருமே கிடையாது. இப்போ தீயன இது ஒரு தப்பு அப்படின்னா இது தப்புப்பா அப்படின்னு சொல்லி உடனே நம்மளை வந்து கண்டிச்சு சொல்ற பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவருக்கு அவரை கெடுக்கிற வலிமையுடையவர் வந்து யாருமே கிடையாது அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப இடிக்கும் அப்படின்னா கடிந்து உரைக்கும்னு அர்த்தம். கடிந்து உரைக்கும்னா கோபமா அதை சொல்றது, இப்ப அது தப்புப்பா அப்படின்னு சொல்லி திட்டி சொல்றது, அதான். தகைமை அப்படின்னா தன்மை. ஸோ துணையார் ஆழ்வார் வினையாளனையும் பெயர்கள். ஓகேவா? ஸோ அடுத்து இடிப்பாறை இல்லாத ஏமராமனன் கெடுப்பாறை இல்லாடும் கெடும். இப்போ குற்றம் கண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியோரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான். இப்போ இது வந்து ஒரு தப்புப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரியோர் வந்து பக்கத்துல வந்து இருந்து சொல்லணும். அப்படி சொல்ற மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படின்னா, அப்படி ஒரு அரசன் ஆட்சி பண்றேன், அவங்க செய்யற தப்பு வந்து இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு பகைவர்களே இல்லை அப்படின்னா கூட அவனே கெட்டு அழிஞ்சிருவான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இடிப்பார் அப்படின்னா கடிந்த அறிவுரை கூறும் பெரியார். ஏமரா மன்னன் இருக்குல்ல, இப்ப ஏமரா மன்னன்னா பாதுகாவல் இல்லாத. ஓகேவா? முதலீட்டாருக்கு ஊதியம் இல்லை, முதலையாம் சார்பில்லார் கிள்ளை நிலை. ஸோ அப்போ முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை. முதலீடே இல்லை, அப்போ அதனால் என்ன ஊதியம் வரும்? ஒன்றும் கிடையாது. அதுபோல் இந்த அதுபோல் வருது, அதை எடுத்துக்காட்டும் உமேனி. ஓகேவா? ஸோ தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை கிடையாது. ஸோ அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரியார் இருக்கணும். அப்படி ஒரு பெரியோர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கும் நிலைத்த தன்மை கிடையாது. ஸோ அப்போ முதலை அப்படின்னா இங்கே வந்து துணை அப்படிங்கிற மீனிங்கில் இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. ஸோ இந்த இல்லை அப்படிங்கிறது இன்றி அப்படிங்கிறது இங்கே செகண்ட் யூனிட்ல இன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். இன்றி அதையும் இந்த இல்லைங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பல்லார் பகைகளில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையதாகும். இங்க 10 அடுத்தன்னு இருக்குல்ல, அப்ப 10 மடங்குன்னு அர்த்தம். 10 அடுத்த அப்படின்னா 10 மடங்கு. அப்ப நல்லவர் ஒருவனுடைய நட்பை வந்து நம்ம வேணான்னு சொல்லி கைவிடுறது வந்து பலரை பகைத்து கொள்றதை காட்டிலும் 10 மடங்கு தீமை உடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பகை கொள்ளல், பகையை கொள்ளல், அப்ப இரண்டாம் வேற்றுமை தகை. ஓகேவா? ஸோ அடுத்து பொருள் செயல் வகை. இப்போ பொருள் செயல் வகைன்னா என்ன? பொருளை ஆக்குவதற்கும் காப்பதற்குமான செயல்முறைகள். அப்ப பொருளை வந்து ஆக்குறது மட்டும் பொருள் செயல் வகை கிடையாது. பொருளை ஆக்கணும், அதை காப்பாற்றணும். இப்போ பொருளை ஆக்குவதற்கும் காப்பதற்குமான செயல்முறைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த இதில் பொறுத்த முடிக்கும் நமக்கு இந்த பெரியாரை துணை குறள் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து அதிகாரம் இந்த ஒரு குறளை கொடுத்துட்டு இது என்ன அதிகாரம்னு கேட்டால் நம்மளால ஈஸியாக மேட்ச் பண்ணிட முடியும். டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஒரு சில குறளை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் பொருள் செயல் வகை. பொருளல், இதில் பொருளுங்கிற வரும், அதை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பொருளல்ல அவரை பொருளாக செய்யும், பொருளல்ல தில்லை பொருள். பொருளல்ல அவரை பொருளாக செய்யும், பொருளல்ல தில்லை பொருள். சொல் பின்வரும் நிலை அணி. ஸோ இது கடைசி அணிலேயே இந்த 10th இந்த புக்கோட 10th யூனிட்லேயே இருக்கும். நம்ம அங்கே அணி தெரியாதவங்களுக்கு அங்கே போய் படிச்சுக்கலாம். இப்போ சொல் பின்வரு நிலை அணிலாம் இருக்குது. ஸோ அப்போ பொருளல்ல அவரை பொருளாக செய்யும், பொருளல்ல தில்லை பொருள். ஒரு பொருட்டாக மதிக்காதவரையும் பிறர் மதிக்குமாறு செய்வதில் பொருளுக்கு இணையாவது வேறொன்றும் இல்லை. இப்போ ஒருத்தரை வந்து ஒரு பொருட்டாவே அவங்கள வந்து ஒரு இதாகவே மதிக்க மாட்டாங்க, அவங்களையும் பிறர் மதிக்குமாறு. அப்போ அவங்க ஒரு யாருமே மதிக்கலை, ஆனால் இப்போ வந்து அவங்க எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கிட்ட இப்போ பொருள் சேர்ந்துருச்சு. அதான் சொல்ல வர்றாங்க. ஒரு பொருட்டாக மதிக்காதவரையும் பிறர் மதிக்குமாறு செய்வதில் பொருளுக்கு இணையாவது வேறொன்றும் இல்லை. பொருள் சேரதான் ஒருத்தவங்களுக்கு வந்து மற்றவங்க யாருமே மதிக்கலனா கூட பொருள் சேர்ந்ததுக்கு பின்னாடி எல்லாருமே மதிப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. அதான் ஒரு பொருட்டாக மதிக்காதவரையும் பிறர் மதிக்குமாறு செய்வதில் பொருளுக்கு இணையாவது வேறொன்றும் இல்லை. அப்போ பொருள் அப்படின்னா இங்க செல்வம். பொருள் அல்லவர் அப்படின்னா தகுதியற்றவர். எல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. செல்வம் அற்றவரை எல்லாரும் இகழ்வர். எள்ளுவர் அப்படின்னா இகழ்வர், செல்வரை எல்லாரும் சிறப்பிப்பர். அவ்வளோதான். இதுக்கு இருந்து விளக்கம்லாம் சொல்ல தேவையில்ல. செல்வம் காசு இல்லை இகழ்வாங்க, காசு இருக்கு சிறப்பிப்பாங்க, அவ்வளோதான். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று. செல்வம் என்னும் அணையா விளக்கு அதனை உடையவர் நினைத்த இடங்களுக்கு எல்லாம் சென்று பகைமை என்னும் இருளை போகும். அவ்வளவுதான். பொய்யா விளக்கம் அப்படின்னா அணையா விளக்கு அப்படின்னு அர்த்தம். இருள் அப்படின்னா பகை. அப்போ பொருள் அப்படிங்கிற பொய்யா விளக்கு, செல்வம் அப்படிங்கிற அணையா விளக்கு, இருள் அறுக்கும் எண்ணிய தேய்த்து சென்று அதனை உடையவர் நினைத்த இடங்களுக்கெல்லாம் சென்று பகைமை அப்படிங்கிற இந்த இருளை போகுது. அப்ப இருள் அப்படின்னா பகை, பொய்யா விளக்கம் அப்படின்னா அணையா விளக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ பொய்யா வருதுல, அதை ஈர்கட்டு எதிர்மறை பெயரச்சம். இருள் அறுக்கும்னா இருளை அறுக்கும். அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து அறநீனும் இன்பமும் எனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அப்ப அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். எது?
பிறருக்கு தீங்கின்றி நல்வழியில் ஈட்டிய பொருள். அப்ப திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அப்ப ஈனும் அப்படின்னா தரும், தீதின்றி அப்படின்னா தீங்கின்றி, இது பிரச்சனை இல்லை. ஈனும்னா தரும், இதுவும் பிரச்சனை இல்லை. அப்ப பிறருக்கு தீங்கின்றி நல்ல வழியில ஈட்டிய பொருள் அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். அப்ப அரணீனும் திறனறிந்து. அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை. அந்த நீங்க இதே மாதிரி நீங்க பிரிச்சு பார்க்கலாம். திறனறிந்து, திறனை அறிந்து, அரணீனும் அறத்தை ஈனும் வருதுல, அவ்வளவுதான். அப்ப வந்த பொருள் பின்னாடி என்ன வருது, ஒரு பெயர் வருது. அப்ப பெயரச்சம். அரண் திறன் வருது. அப்ப அறம் திறம்னு வரணும். அப்ப கடைப்போலி இம்முக்கு பதில இன்னும் மாறுது, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும் புல்லார் புரளவிடல். அப்ப அருள் அன்பு, அருளோடும் அன்போடும், அப்ப அருளும் அன்பும் வாரா பொருளாக்கம் பொருந்தாமல் பிற வழியில் வரும் செல்வத்தினை புல்லார் புரளவிடல் பற்றாமதல் நீக்குதல் வேண்டும். புல்லார் அப்படின்னா பற்றார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப அன்பும் அருளும் பொருந்தாம வேற ஏதோ தப்பான வழியில வர்ற செல்வதுன்னா அந்த காசை வந்து நம்ம என்ன செய்யணும், நமக்கு வேணான்னு சொல்லி பற்றாம அதை நம்ம வச்சுக்கிறாம அதை நீக்கிடணும். அது எனக்கு வேணான்னு சொல்லிடணும், அவ்வளவுதான். அப்ப வாரா பொருளாக்கம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். விடல் அப்படிங்கிறது அல்லீற்று வியங்கோல் வினைமுற்று. அடுத்து உருபொருளும் உள்கு பொருளும் தன் முன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். அரசுரிமையால் வந்த பொருள். ஒரு பொருள்னா என்ன, அரசு உரிமையால் வந்த பொருள். அடுத்து உள்கு பொருள் அப்படின்னா வரியாக வரும் பொருள். இப்ப மக்கள் வரியாக தரும் பொருளும். அடுத்து தெரு பொருள்னா என்ன, தெரு அப்படின்னா பகைன்னு அர்த்தம். அப்ப தெரு பொருளும்னா பகைவரை வென்று கொண்ட திரைப்பொருளும் அரசனுக்குரிய பொருள்களாம். வேந்தன் பொருள்னு சொல்றாங்களா, அப்ப அரசனுக்குரிய பொருள்களாம். எது எதெல்லாம் அரசனுக்குரிய பொருள், உருபொருள் உள்கு பொருள் தன் ஒன்னார் தெருபொருள், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. அப்ப அரசுரிமையால் வந்த பொருள், மக்கள் வரியாக தரும் பொருள், பகைவரை வென்று கொண்ட திரைப்பொருள். இதெல்லாம் இப்படி ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. அதாவது திருக்குறள்ல வந்து பொருள் செயல் வகை அதிகாரத்துல எது வந்து அரசனுக்குரிய பொருள்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுல ஆப்ஷன் இப்படிதான் வரும். அரசுரிமையால் வந்த பொருள், மக்கள் வரியாக தரும் பொருள், பகைவரை வென்று கொன்ற திரைப்பொருள். அதுல ஆப்ஷன் எப்படி இருக்கும், 1 ஒன்லி, 1 and 2 ஒன்லி, 1 2 3 ஒன்லி அப்படி இருக்கும். இல்ல எதுவுமே கிடையாது அப்படின்னு கேட்பாங்க. இது எப்படி வரும், யூனிட் 6 இந்த மாதிரி கேள்வி வரும். ஸோ அப்ப ஒரு பொருள் உள்கு பொருள் தன் உன்னார் தருபொருள். அப்ப உரு பொருள்னா என்ன, அரசுரிமையால் வரும் பொருள். உள்கு பொருள்னா என்ன, வரியாக வரும் பொருள். தெரு அப்படின்னா பகை, அவ்வளவுதான். இப்ப தன் ஒன்னார் வேந்தன் பொருள் இருக்கு. அப்ப தன் ஒன்னார் அப்படின்னா தனது அதுங்கிறது வரும். தனது ஒன்னார் அப்படியா வச்சுக்கோங்க. வேந்தன் பொருள்னா வேந்தனது பொருள், 6ஆம் வேற்றுமை தொகைக்கு அது அப்படிங்கிறது மறைஞ்சு வருதா, அவ்வளவுதான், 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. அருள் என்னும் தாய் பெற்ற அன்பு என்னும் தாய் பெற்ற. ஸோ இது குழப்பம், ரொம்ப குழப்பம். ஸோ இது வந்து அப்படியே ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங்காக கூட கேட்கலாம். ஸோ நல்லா ஏன் வச்சுக்கோங்க. அருள் என்னும் அன்பின் குளவி. அப்ப அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை பொருள் என்னும் வளர்ப்பு தாயால் பேணப்படும். அருள் என்றும் அன்பின் குளவி. அப்ப அன்பு ஈன்றுகின்ற குளவி அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். அப்ப அன்புதான் ஈனுது. அப்ப அன்புங்கிறது தாய், ஈன்றது குழந்தை. ஓகேவா. அப்ப இக்குழந்தை என்னது, அருள் அப்படின்னு சொல்றாங்க. அருள் என்னும் அன்பின் குளவி. அப்ப அருள் அப்படிங்கிறது தான் குழந்தை. ஓகேவா. பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. பொருள் அப்படிங்கிற வளர்ப்பு தாயால் பேணப்படும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ செவிலி அப்படிங்கிறது வளர்ப்பு தாய், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். குளவி குழந்தை இதுவுமே தெரிஞ்சது தான். அப்போ நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது அருள் என்னும் அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. ஸோ இது எப்படி சிம்பிளாக கேட்பாங்கன்னா அன்பு தாய், அருள் குழந்தை, பொருள் வளர்ப்பு தாய், அவ்வளோதான். இப்போ திருக்குறளில் இந்த அதிகாரம் பொருள் செயல் வகை அதிகாரத்தில் எதை என்னவா சொல்கிறாங்க அதுதான் கேள்வியாக வரப்போகுது. ஸோ இது உருவக அணி உருவகப்படுத்துகிறாங்களே, அன்பை தாயாகவும் அருளை குழந்தையாகவும் பொருளை வந்து வளர்ப்பு தாயாகவும் உருவகம் செய்கிறதால இது உருவக அணி. ஸோ கேள்வியே இப்படி தான் வரும். ஸோ இந்த அதிகாரத்தில் திருக்குறளில் எதையா உருவகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ அன்பு தாய், அருள் குழந்தை, பொருள் வந்து வளர்ப்பு தாய், இவ்வளோ தான். இது இப்படி கேட்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த வளர்ப்பு தாய் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு செவிலிங்கிற வார்த்தையை போடுவாங்க, குழந்தைங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு குளவி அப்படிங்கிற வார்த்தையை போடுவாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் செய்ய முடியாது. இதில் இது சிம்பிளாக ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங்காக கேட்கலாம். இல்லை எதுவாக உருவகம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு பொதுவாகவே அன்பையும் அருளையும் மாற்றி கொடுப்பாங்க, தாயையும் குழந்தையும் மாற்றுவாங்க. அதுதான் அப்படி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்போ அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை அது வரணும். அந்த வார்த்தை கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். பொருள் என்னும் வளர்ப்பு தாயால் பேணப்படும். ஓகேவா. இப்போ ஈன் குளவி வினைத்தொகை. ஈன்ற குளவி ஈன்ற முக்காலத்துக்கும் வரும். ஈனும்
அப்படின்னு முக்காலத்துக்கு வரும். அப்போ வினைத்தொகை. செல்வச் செவிலி உருவகம் தானே, இதை உருவகப்படுத்துறாங்க. அப்போ அது உருவகம். ஓகேவா? அடுத்து குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தோன் ருண்டாக செய்வான் வினை. தன் கைப்பொருள் கொண்டு ஒருவன் செய்யும் செயலானது குன்றின் மேல் இருந்து கொண்டு யானை போரை காண்பதற்கு ஒப்பானது. இப்போ யானை போர் நடந்துகிட்டு இருக்குப்பா, நான் குன்று நல்ல உயரமான இடமே குன்று, அப்போ குன்று மேலே நின்றுக்கிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்க்குறேன். அது எப்படிப்பட்டது? நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுவே தான் இதுவும். என்ன சொல்கிறாங்க? தன் கைப்பொருள் கொண்டு ஒருவன் செய்யும் செயலானது. இப்போ என் கையில் இருக்குப்பா, என் கையில் இருக்கிற பொருள் தான், என் வண்டியும் கடன் வாங்கல, எதுவும் செய்யலை, என் கையில் இருக்குது, அவ்வளோதான், இதை வச்சு நான் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்கிறது எதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்பானதுன்னு வருதுல, அதான் ஊமையணி. ஒப்பானது அப்படிங்கிறது ஊமையணி. ஓகேவா? ஸோ அப்போ எதற்கு ஒப்பானது அப்படிங்கன்னா, நான் வந்து குன்றின் மேல் இருந்து கொண்டு யானை பொறை காண்பதற்கு ஒப்பானதுப்பா. ஸோ அந்த மாதிரி நமக்கு சேஃப் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. தன் கைப்பொருள் கொண்டு ஒருவன் செய்யும் செயலானது குன்றின் மேல் இருந்து கொண்டு யானை பொறை காண்பதற்கு ஒப்பானது. குன்று அப்படின்னா மலை, கை தொன்று அப்படின்னா கைப்பொருள். குன்றேறி யானை போல் கண்டற்ற தன் கைத்தோன் ருண்டாக செய்வான் வினை. இப்போ கை தொன்று அப்படிங்கிறது கைப்பொருள் அப்படின்னு வரும். இப்போ குன்றில் ஏரி அந்த இல் வருதா, அதை ஏழாம் வேற்றுமை தொகை. மறைந்து வருதுல, இடப்பொருள்ல வருதா, என்ன பொருள்ல வருது? இடப்பொருள்ல வருது. ஓகேவா? அதை யா வச்சுக்கணும். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கதனை கூறியதில். அப்ப இங்க செருணர் அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்ப செருக்கு அப்படின்னா இருமார்ப்புன்னு அர்த்தம். எக்கு அப்படின்னா உறுதியான படைக்கலாம். பொருளை தேடி சேர்க்கணும். அதுதான் பகைவரினுடைய இருமாப்பை அறுக்கும் உறுதியான படைக்கலம். செருக்கை அறுக்கும்னு போட்டிருக்காங்களா, செருக்குனா இருமாப்பு. அப்ப பகைவரினுடைய செருக்கை அறுக்கும் உறுதியான படைக்கலாம். அதனை விட கூர்மையான கருவி வேறொன்று கிடையாதுப்பா. அப்ப செய்க பொருளை தேடி சேர்க்கணும். செருணர் செருக்கருக்கும், அதுதான் பகைவேரின் செருக்கை அறுக்கும் உறுதியான படைக்கலம். எக்கதர்நீர் கூறியதில், அதனை விட கூர்மையான கருவி வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். இப்ப செருக்கு அப்படின்னா இருமாப்புன்னு அர்த்தம். எக்கு அப்படின்னா உறுதியான படைக்கலம். செய்க, அவ்வளவுதான். வியங்கோல் வினைமுற்று. செருணர் செருக்கு அப்படிங்கிறது செருணரது செருக்கு அப்படின்னு நம்ம போடணும். அப்ப ஆறாம் வேற்றுமை தொகை வந்துருச்சு. அடுத்து ஒன்பொருள் கால்ப ஏற்றியார் கென்பொருள் ஏனைய இரண்டும் ஒருங்கு. சிறந்த பொருளை நல்வழியில் மிகுதியாக ஈட்டியவருக்கு மற்றைய அறனும் இன்பமும் ஆகிய இரண்டும் ஒரு சேர கைகூடும் எளிய பொருள்களை. இது வந்து இந்த குறளை அப்படியே கொடுத்துருவாங்க. ஒன்பொருள் கால்ப ஏற்றியார் கென்பொருள் ஏனைய இரண்டும் ஒருங்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நமக்கு கேள்வி என்ன வரும் அப்படின்னா, இது சொற்பொருள் தான் கேள்வி. ஒன்பொருள்னா என்னப்பா? சிறந்த பொருள். என்பொருள்னா என்னப்பா? இயல்பாய் கிடைக்கும் பொருள். இரண்டும் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது? அறத்தையும் இன்பத்தையும் மீன் பண்ணுது. அப்ப சிறந்த பொருளை நல்வழியில மிகுதியா சேர்த்தவங்களுக்கு அறனும் இன்பமும் ஈஸியா கிடைக்கக்கூடிய எளிய பொருட்கள் தான் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்போ ஒன்பொருள்னா என்ன, என்பொருள்னா என்ன, இரண்டும் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியா வரப்போகுது. இதுல வந்து இந்த ஒன்மை எண்மைன்னு வருது. அப்ப பண்பு தொகை. ஓகேவா? கால்ப ஏற்றியாருங்கிறது பெயரச்சம். ஸோ அதெல்லாம் முக்கியமா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கால்ப ஏற்றியார் அப்படிங்கிறது பெயரச்சம். ஓகேவா? ஸோ அடுத்து இங்க ஒன் பொருள் என் பொருள், இதுதான் நமக்கு கேள்வி. சிறந்த பொருள் ஒன்று அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்குப்பா, அது சிறப்புப்பா. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் பொருள் ஒன்று, இந்த இன்னும் வரும், இங்க மூணு சொல்லி இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒன்றுன்னு இருக்கு, ஓ. அப்போ ஒன் பொருள் அப்படின்னா ஒன்று என்னது? ஃபர்ஸ்ட், அதே டாப்பு. அப்ப சிறந்த பொருள். என் பொருள்னா இயல்பாய் கிடைக்கும் பொருள்கள். ஓகேவா? ஸோ இதுதான் கேள்வியா வரப்போது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து புக்பா கொஸ்டின். இல்லாரை எல்லாரும் எல்லுவர், அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அடுத்து அருளோடும் இந்த லா வரணும். எந்த லா வரணும்னு பார்த்துக்கோங்க. அன்போடும் வாரா பொருளாக்கம் இந்த லா வரணும். ஓகேவா? அடுத்து உருபொருளும் இந்த உள்கு பொருளும் அப்படிங்கிறதுக்கு எந்த இல் வரணும்னு பாருங்க. அடுத்து பொருளும் இந்ததே வருது. தன் ஒன்னார் ரெண்டு சொல்லி இன்னும் வரணும். ஓகேவா? உருபொருளும் உள்கு பொருளும் தன் ஒன்னார் தருபொருளும் வேந்தன் பொருள். ஸோ அந்த இதில் அந்த பொருளும் தன் ஒன்னார் அந்த இந்து மட்டும் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக அதெல்லாம் மாற்றி விட்டுருவாங்க. ஸோ அடுத்து அறனறிந்து மூத்த அறிவுடையோர் கெண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அடுத்து பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர் யாரு? மூத்த அறிவுடையோர். அதுக்கப்புறம் அரியவற்றுள் எல்லாம் அரிது பெரியார் பேணி தமரா குழல், முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. அதற்கடுத்து புக்பா கொஸ்டின். குருவினா நம்ம படிச்சிடணும். வன்மையுள் எல்லாம் தலை அப்படிங்கிறது இங்கே குறள் 4. அடுத்து யாருக்கு பகைவராலும் தீங்கு செய்ய இயலாது, இது வந்து குறள் 6. அதுக்கப்புறம் கெடுப்பார் இலானும் கெடுபவர் யார் அப்படிங்கிறது கேள்வி. கெடுப்பார் இலானும் கெடுபவர் யாரு? இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அப்ப இது வந்து குறள் 8. 3வது இதுக்கு குறள் 8 தான் நமக்கான ஆன்சர். அடுத்து நல்லார்
நல்லார் தொடர்பு கைவிடல் எத்தன்மையது. நல்லார் தொடர்பு கைவிடல் எத்தன்மையது. பல்லார் பகைகுளிர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதனை காட்டிலும் பன்மடங்கு தீமை உடையதாகும். ஸோ இது வந்து குறள் 10 நமக்கான ஆன்சர். குறள் 10 தான் நமக்கான ஆன்சர். அடுத்து பொருளல்லவரை பொருளாக செய்வது எது? பொருளல்லவரை பொருளாக செய்வது, இது வந்து குறள் 1. குறள் 1. பொருளல்லவரை பொருளாக்க செய்யும் பொருளல்ல தில்லை பொருள். அது கேள்வியிலே ஆன்சர் இருக்கு. பொருளல்லவரை பொருளாக்க செய்வது எது அப்படின்னா பொருளல்லவரை பொருளாக்க செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். அடுத்த 6வது கேள்வி, பகைமை இருளை போக்குவது எது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ செல்வம் என்னும் அணையா விளக்கு அதனை உடையவர் நினைத்த இடங்களுக்கெல்லாம் சென்று பகைமை என்னும் இருளை போக்கும். பொருள் என்னும் பொய்யா வழக்கம் இருள் இருக்கும் எண்ணிய தேயத்து சென்று. இப்போ இது வந்து குறள் 3 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். அடுத்து வேந்தனுக்குரிய பொருள்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. வேந்தனுக்குரிய பொருள்கள் எது? குறள் 6. ஒரு பொருளும் உள்கு பொருளும் நன்னுண்ணார் தருபொருளும் வேந்தன் பொருள். குறள் 6 தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ புக் பேக் கொஸ்டின் பார்த்தாச்சு. ஸோ கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் 2 முக்கியம். ஸோ திருவிகா, திருக்குறள் ஒரு வகுப்பா இருக்கோ, ஒரு மதத்தா இருக்கோ, ஒரு நிறத்தா இருக்கோ, ஒரு மொழியா இருக்கோ, ஒரு நாட்டா இருக்கோ உரியது என்று அது மண்பதைக்கு உலகுக்கு பொது. அப்ப இப்படியே கேட்டுருவாங்க, திருக்குறள் மண்பதைக்கு உலகுக்கு பொது அப்படின்னே கேட்டுருவாங்க. அப்ப திருவிக்கா ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப கல்யாணங்கிறது திருவிக்கா கல்யாண சுந்தரனார் கல்யாணங்கிறது ஒரு வகுப்புக்கோ, ஒரு மதத்துக்கோ, ஒரு நிறத்துக்கோ, ஒரு மொழிக்கோ, ஒரு நாட்டுக்கோ கிடையாது. எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்ப மண்பதைக்கு உலகுக்கு அது பொதுப்பா, கல்யாணம் உலகத்துக்கே பொதுப்பா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் தோன்றாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகுக்கு தெரியாது. கியாப்பே விஸ்வநாதன். எப்பா விசுப்பா, விசு 2 எழுத்தா. திருவள்ளுவர் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா தமிழனே தெரியாதுப்பா. திருக்குறள் இல்லைன்னா தமிழ் மொழியே தெரியாதுப்பா. நான் 2 வார்த்தை. விசு 2 எழுத்தா. அதே மாதிரி 2 வார்த்தை. திருவள்ளுவர் தமிழன், திருக்குறள் தமிழ் மொழி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். திருவள்ளுவர் இல்லை தமிழன் அப்படிங்கிற ஒரு இனமே இருந்ததா தெரிஞ்சிருக்காது. திருக்குறள் இல்லை தமிழ் மொழி இருந்ததாவே தெரிஞ்சிருக்காது. அப்போ விசு 2 எழுத்து. திருவள்ளுவர் தமிழன், திருக்குறள் தமிழ் மொழி 2 வார்த்தை. இப்படி மேட்ச் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ அடுத்து தேவாரம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.